ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 7 பார்க்குறோம். ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷனில் ரசீக் மாலே லிமிடெட் வாஸ் ஃபார்ம்ட் ஆன் 1st May 94 டு பர்ச்சேஸ் த பிஸ்னஸ் ஆஃப் ஜலீல் அண்ட் கோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/1/94 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. while preparing final accounts on 31st December, January to December, it was observed the total sales for the year, and the year 10 lakh இருக்கு. Salary in the second half of the year double those who are in the first half. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறவங்க செகண்ட் ஹாஃபில் வரப்போ வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆன் அ மந்த்லி ஆவரேஜ் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ரெக்யர்ட் டு ஃபைண்ட் அவுட் த சேல்ஸ் ரேஷியோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த ப்ரீ அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன். ஸோ சேல்ஸ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மை போடுறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ப்ராஃபிட் ப்ரியர் டு இன்கார்பரேஷனில் எக்ஸைஸ் 7 பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் டேட்டு, கம்பெனி ஸ்டார்டிங் டேட் வந்து கம்பெனி ஸ்டார்டிங் மந்த் 1/1/94. ஓகேவா. இன்கார்பரேஷன் ஆன பீரியட் வந்து பார்த்தா அப்படின்னா அக்கௌண்ட் க்ளோசிங் வந்து closing month 31st 12/94. ஓகேவா. ஸோ இன்கார்பரேஷன் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இன்கார்பரேஷன் மந்த் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 1/5/94. ஸோ இது வந்து நம்மளுக்கு பிஃபோர் இன்கார்பரேஷன் வந்து ப்ரீ பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் இன்கார்பரேஷன் பீரியடை போஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ப்ரீ பீரியட் எப்போன்னு பார்க்கலாம். ப்ரீ இன்கார்பரேஷன் எவ்வளோ மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மந்த் டு இன்கார்பரேஷன் வரைக்குமா இன்கார்பரேஷன் மந்த்து. அப்போது 1/1/94 to 1/5/94. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும். ஸோ 4 months. 1 2 3 4 தான் இருக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது போஸ்ட் இன்கார்பரேஷன். ஸோ இன்கார்பரேஷன் மந்த் டு க்ளோசிங் மந்த்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/5/94 டு க்ளோசிங் மந்த் என்னங்க 31st 12/94. அப்போது 5 6 7 8 9 10 11 12. ஸோ எவ்வளோங்க 8 months. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சேல்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்களா. சேல்ஸ் ரேஷியோ கண்டிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்மளுக்கு என்ன சேல்ஸ் ஆகிருக்கு 1% ஆயிருந்தா இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, டபுள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + 1 2 ஆகிருக்கும். ஓகேவா. அப்போது ஜான்வரி டு ஜூன் வரைக்கும் 1, ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் டபுள் ஆகிருக்கும். ஓகேவா. இப்போ 4 months பாருங்கள் ப்ரீ இன்கார்பரேஷன் பீரியட்க்கு. ஸோ ப்ரீ இன்கார்பரேஷன் எப்போங்க ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இது எல்லாமே ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒன்று தான். இப்போ 1 + 1 + 1 + 1 ஒன்று தான் இருக்குது. அப்போது 4 monthsக்கு நம்மளுக்கு 1 தான் இருக்குது. அப்போது 1 ஓகே 4. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஜூலையிலிருந்து. ஓகேவா. ஸோ ஆனால் நம்மளுக்கு போஸ்ட் இன்கார்பரேஷன் பீரியட் எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டும் 1%. மீதியெல்லாம் என்னங்க டபுள் ஆகுது. ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் டபுள். இப்போது இங்கே வந்து 2 × 1
ஓகே 1 2 3 4 5 1 2 3 4 5 6 6 into 2 ஸோ 12 இப்போ 12 ப்ளஸ் 2 எவ்வளோங்க 14 அப்போ ரேஷியோ எப்படி பிழைக்கலாம் 4 14 இப்போ 2:7 இதுதான் நம்மளுக்கு என்னங்க சேல்ஸ் ரேஷியோ ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்